ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி சாதத்துக்கு ஏற்ற செம்ம டேஸ்ட் அண்ட் ஸ்பைசியான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 6 முட்டை எடுத்து உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு சூடானதும் பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போதைக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து லைட்டாக வறுத்த பிறகு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா வெந்த பிறகு நம்ம வேக வச்சு லைட்டாக கீறி விட்டுருக்க முட்டையை எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சாதான் உப்பு காரம் எல்லாம் முட்டையில் சேரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குனா நம்மளுடைய செம்ம டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.